நீதிமொழிகள் 14ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். நீடிய சாந்தமுள்ளவன் மகா புத்திமான். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, அலுவலகம் ஒன்றில் பணிபுரிந்த அதிகாரி ஒருவர் தனக்கு முன்பாக இருக்கும் மேசை தனக்கு மிகவும் நெருக்கமாக இருப்பதை உணர்ந்தார். அலுவலக பணியாளர் ஒருவரை அழைத்து, இந்த மேசையை கொஞ்சம் பின்னால் இழு, நெருக்கமாக இருக்கிறது என்றார். அதற்கு அந்த பணியாளர், இதற்கு மேல் மேசையை பின்னால் இழுத்து போட இடமில்லை என்றான். இது எனக்கு மிகவும் சிரமமாய் இருக்கிறது, என்ன செய்வது என்று கேட்டார் அந்த அதிகாரி. சார், ஒன்றுமில்லை, உங்கள் இருக்கையை பின்னால் நகர்த்தினால் சரியாய் இருக்கும் என்றான். அதற்கு அந்த அதிகாரி, இதுவரை இதை நான் சிந்திக்கவில்லையே என்றார். சிலருடைய கடினமான மனநிலைகளும் மோசமான சுபாவ நிலைகளும் தவறான செயல்பாடுகளும் மேற்கண்ட சம்பவத்தை போன்றே நமக்கு பிரச்சனையாக இருப்பதை அறிந்து வருத்தம் அடைகிறோம். பிரச்சனைக்குரியவரை சரி செய்ய பல முயற்சிகளை நாம் மேற்கொண்டாலும் அது பல நேரங்களில் பயனற்று போகிறதை பார்க்கலாம். அது இன்னும் அதிகமான வருத்தத்தை நமக்கு ஏற்படுத்தும். எனவே தேவ பிள்ளைகளே, அதனை சரி செய்ய வேண்டுமானால் நாம் மாற வேண்டும். ஆம், பல நேரங்களில் நாம் தவறு செய்யாத போதும் புத்திமானாக, பொறுமையாக, தாழ்மையாக விட்டு கொடுத்து போவோமானால் அப்பொழுது அந்த பிரச்சனைக்கான முடிவும் நமக்கான சமாதானமும் கிடைக்கும். அதனால் நாம் எப்பொழுதும் சாந்த குணம் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். தேவனுடைய கிருபையும் இரக்கமும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆமேன்.